அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் Banu. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா WPS OFFICE அப்படின்ற ஒரு ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதிலிருந்து எப்படி டாக்குமெண்ட் PDF வந்து நம்ம ஷேர் பண்ணுறது அப்படின்ற தகவலை பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் WPS OFFICE அப்படின்றத சர்ச் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இந்த ஆப்போட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கிங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஆப்புங்க. இந்த ஒரு ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா PDF கன்வெர்ட் பண்ணுறது, எக்ஸல் ஃபார்ம் ரெடி பண்ணுறது, PPT ரெடி பண்ணுறது, PPT ரெக்கார்ட் ரெடி பண்ணுறது, மற்ற அனைத்து தகவல்களுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா பல தகவல்கள் பல இடங்களில் தேட வேண்டியது இந்த ஒரு ஆப்லேயே வந்து நமக்கு ஈஸியாக கிடைச்சிடுது. இந்த வீடியோவில் நம்ம எப்படி PDF-ஐ நம்ம ஷேர் பண்ணுறது, PDF-ஆக எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்ற தகவலை தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொது தேர்வினையே வந்து வாட்ஸ்அப்பில் தேர்வு எழுதி, பேப்பரில் தேர்வு எழுதி அதை வந்து PDF-ஆக எடுத்து சென்ட் பண்ண சொல்லி தகவல் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்காக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணால் இப்படி தான் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நான் ஏற்கனவே இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுனால பல ஃபோல்டர்ஸ் வந்து இதில் ஓப்பன் ஆகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இது போல் வந்து ஃபோல்டர்ஸ் ஓப்பன் ஆகுது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கீழே இருக்குது பாருங்கள், அங்கே டூல்ஸ்னு இருக்குது இல்லைங்களா, அந்த டூல்ஸுன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து PDF ரெக்கார்டட் அப்படி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே லாஸ்ட் ஒன் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அலோ கேட்கும் கேமரா ஓப்பன் ஆகிறதுக்கு. ஏன்னா PDFன்றது நீங்கள் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கிற பேப்பர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஓகேங்களா? பாருங்கள், ஏற்கனவே நாங்கள் தேர்வு ஒரு மாடலுக்காக தேர்வு எழுதி வச்சுருக்காங்க. அந்த பேப்பர்ஸை நம்ம கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கேமராவில் எடுத்து, சாதாரண கேமராலே எடுத்து நீங்கள் கேலரியில் செட் பண்ணி இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் எடுத்து அப்படியே PDF-ஆக எடுத்துருக்கலாம். எடுத்துகிட்டு கீழே பார்த்திங்கன்னா அடுத்த பேஜஸ், PDFனால ஒரு 2-3 பேஜஸ் இல்லை 50 பேஜ் 60 பேஜ் இப்படியெல்லாம் வரும் இல்லைங்களா. அதுக்காக வந்து நீங்கள் கண்டினியூவாக ஒரு பேஜ் சேவ் ஆனதுமே அடுத்து அந்த கேமரா சிம்பல் இருக்குது இல்லைங்களா, அதையே கிளிக் பண்ணி அடுத்தடுத்து நீங்கள் பேஜுகளை கிராப் பண்ணி எடுத்து சேவ் பண்ணிக்கிங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிற டிக் மார்க்கு கொடுக்காதீங்க. அதுக்கு லாஸ்ட்டு பேஜ் எடுத்த பிறகு நம்ம கொடுத்தோம்னா தான் ஃபினிஷாக அது PDF-ஆக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ தொடர்ந்து நான் ஒரு 4 பேஜ் வந்து வியூ எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த பேஜும் வந்து இப்போ நம்ம அழகாக கிராப் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சம் கை விரல் வந்து இடையில் பட்டதுனால மீண்டும் வந்து இதை முயற்சி செய்து எடுக்கிறேன். ஓகேங்களா? இந்த பேஜ் இப்போ நம்ம வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு போதும், இந்த பேஜோடு எனக்கு PDF போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் டன் இருக்குது இல்லைங்களா, அதை கொடுக்கணும். டன் கொடுத்ததுமே இப்போ பாருங்கள் பேஜஸ் மொத்தம் எத்தனை பேஜஸோ அதை காட்டுதுங்க. 1 by 1 அப்படியே செலக்ட் பண்ணி காட்டுது பாருங்கள், ஒரு நோட்டு போல். ஓகேங்களா? 1 by 1 அந்த பேஜஸ் செலக்ட் காட்டுது. இப்போ சேவ் கொடுத்திங்கன்னா இப்படி வரும். அடியில் வந்து மை டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு லாஸ்ட்டு எக்ஸ்போர்ட் டு PDFன்னு கொடுங்க. கொடுத்து கீழே சேவ் கொடுத்துருங்க. அடுத்து ஷேர் கொடுங்க. ஷேர் கொடுத்ததுமே இங்கே ஒரிஜினல் ஃபைல் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அந்த ஒரிஜினல் ஃபைலை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு வாட்ஸ்அப் வேணும்னா அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு, உங்கள் ஆசிரியர்களுக்கு இல்லை உங்கள் நண்பர்களுக்கு இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து உங்களுடைய PDF-ஐ கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.